இன்றைய வேத வசனம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. 1890 ஆண்டின் பின்பகுதியில் ஸ்வீடிஷ் நாட்டைச் சேர்ந்த எரிக் லேண்ட் ஊழியத்துக்காக தேவன் அவரை ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல அழைப்பதை உணர்ந்தார். உடனே கீழ்ப்படிந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். ஆனால் அங்கே அவர் எதிர்பார்த்தபடி நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியவில்லை. ஆனாலும் தன்னுடைய மிஷினரி வேலையை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் அவர் பிரௌலியா மணிக்கன் என்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு மனிதனை கண்டு அவருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பின் நாட்களில் எரிக் லேண்ட் மற்றும் மணிக்கன் இருவரும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தனர். ஒருவேளை மிஷினரி பணித்தளத்தில் பெரிய சாதனைகள் செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரின் கட்டளைக்கு எரிக் கீழ்ப்படிந்ததால் பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்தார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் யாராய் இருந்தாலும், முழு நேர ஊழியராய் அழைக்கப்படாவிட்டாலும் கூட, இன்றைக்கும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே ஏராளம் வேலை இருக்கிறது. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று அங்கலாய்க்கிற தேவனின் சத்தத்தை கேட்டவர்களாய், ஆண்டவரே என்னையும் ஏதாவது உம்முடைய பணியில் பயன்படுத்தும் என்று ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். முழு நேர ஊழியராக பல இடங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் சுற்றியுள்ள ஏராளம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயம் பண்ண முடியும் அல்லவா? கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படுவீர்களா? துண்டு பிரதிகளை கொடுக்க முயற்சி எடுப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று அங்கலாய்க்கிற உம்முடைய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும் அப்பா. எங்களால் இயன்ற அளவு ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே, சுற்றியுள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே, எந்த இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே, எந்த இயேசுவே இரட்சகரே, என் ஏக்கம் நோக்கம் அதுவே. சுவிசேஷம் அரிதான பொக்கிஷமே, அளவிட முடியாத ஐஸ்வர்யமே. சுவிசேஷம் அரிதான பொக்கிஷமே, அளவிட முடியாத ஐஸ்வர்யமே, அழியாத செல்வமே, அன்பு நிறை ஔஷதமே. இது கிடைக்க பெற்ற நான் ஒரு பாக்கியவான், இது கிடைக்க பெற்ற நான் ஒரு பாக்கியவான். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். சிலராகிலும் ரட்சிப்பை காண செலவாகணும் என் காலம் நேரம். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே, எந்த இயேசுவே இரட்சகரே.